இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து 2024க்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் 1 by 1 அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆனுவல் பிளானரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த மந்த் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஷோராக அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது, இதில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 5th பார்த்தோம்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ்க்கு வந்து 65 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 6th பாருங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து 467 வேகன்சிஸ் இருக்குது. இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் வருது. மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. 7 பாருங்க, கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 8 பாருங்க, ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து 118 வேகன்சிஸ் இருக்குது. மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. கம்பைன்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மே நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பாருங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1294 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்தில் வரும், ஆகஸ்ட்டில் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து 96 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி செப்டம்பரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி செப்டம்பரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14 பாருங்க, கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அக்டோபரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. 15 பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அக்டோபரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. அடுத்தது வந்து இன்ஜினியரிங் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 47 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜான்வரி 2025ல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டென்டேட்டிவ் தான், இதில் தான் ஷுவராக வைப்பாங்க அப்படின்னு கிடையாது. பட் பி ப்ரிப்பேர்ட். இப்போது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தடவை படித்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு தென் யூ ரிவைஸ், அப்புறமேட்டு எக்ஸாம் போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீப் ஸ்டடிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.